வெல்கம் டு த தமிழ் டாக்கி ஸ்டார்ட். இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் ராஜமௌலி இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற பாகுபலி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். பாகுபலி இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, இது ஒரு சாதாரண ராஜா ராணி கதை தான். ஒரு பள்ளிக்கூடத்து பையில கூட கூப்பிட்டு ஒரு ராஜா ராணி, ஒரு இளவரசன், ஒரு இளவரசி, அப்புறம் பதவிக்காக ஆசைப்படுற ஒரு நயவஞ்சகமான மாமா, அப்புறம் கூட இருந்து குளிப்பறிக்கிற ஒரு மந்திரி, அப்புறம் விசுவாசத்துக்காக உயிரே கொடுக்கக்கூடிய ஒரு தளபதி, இவங்களெல்லாம் கேரக்டரை வச்சுக்கிட்டு ஒரு கதையை ஒழுங்காக எழுதி கொடுப்பா அப்படின்னு சொன்னால் பள்ளிக்கூடத்து பையன் கூட எழுதி கொடுக்கக்கூடிய ஒரு ரொம்ப சாதாரணமான கதை தான் இந்த படத்துடைய கதை. இந்த சாதாரண கதையை இந்திய சினிமாவே பெருமைப்படுற அளவுக்கும் கொண்டாடுற அளவுக்கும் படமாக்கின விதத்தில் தான் ராஜமௌலினா யாருங்கிறத மறுபடியும் ஒரு வாட்டி ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை பார்த்த சில பேர் இந்த படத்தில் வர்ற காட்சிகள்லாம் ராமாயணத்தில் வர்ற மாதிரி இருக்குது, மகாபாரதத்தில் வர்ற மாதிரி இருக்குது, பொன்னியின் செல்வனில் வர்ற மாதிரி இருக்குது, பார்த்திபன் கனவில் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த படத்தில் மட்டும் இல்லை, இனி எந்த படம் ஹிஸ்டாரிக்கல் படம்னு எடுத்தாலும் அந்த விஷயங்கள்லாம் டச் பண்ணாமல் படமே எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு அதெல்லாம் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. யார் வேணால் எதை வேணால் கற்பனை பண்ணி எழுதி வச்சிடலாம். ஒரு 1000 யானை படம் வந்துச்சு, 1000 குதிரை படம் வந்துச்சு, 1,00,000 வீரர்கள் போர்க்களத்தில் ரத்த கலரியோட மோதினாங்க அப்படின்லாம் எழுதி வச்சுட்டு போயிடலாம். ஆனால் அதை படமாக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, நம்ம கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தணும் இல்லையா, அந்த விஷயத்தில் தான் ராஜமௌலி மிரட்டி எடுத்திருக்காரு. அதனால் மட்டுமே தான் ராஜமௌலி இன்றைக்கி இந்திய சினிமாவே தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுது. படத்தை பார்த்த இன்னும் சில பேருக்கு படம் எல்லாம் நல்லா தாப்பா இருக்குது, இந்த கிளைமேக்ஸ் தான்ப்பா சப்புன்னு முடிச்சு விட்டாங்க அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. நம்மளும் எத்தனையோ படம் பார்த்துருக்கோம், எப்போ தாண்டா படத்தை முடிப்பீங்க அப்படின்னு நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருவாங்க. இவங்க எண்டு கார்டு போடும்போது பாதி பேர் பைக் எடுத்துகிட்டு வீட்டுக்கே போய் சேர்ந்துருப்பான். அந்த மாதிரி படங்களே பார்த்துட்டோமா. இந்த படம் நல்லா விறுவிறுப்பாக சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு படத்தை முடித்து 2ஆம் பாகத்தில் பாருங்கன்ற மாதிரி முடிச்சிட்டாங்க. ஒரு நல்ல ஒரு திகில் கதையை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கடைசி பக்கத்தை கிழிச்சு போட்டால் ஐயோ முடிவு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் வரும் பார்த்தீங்களா, அதுதான் இருந்துச்சே தவிர, அதுவும் போக இந்த படத்தை 2ஆம் பாகம் வேறு வருதுன்னு சொல்கிறாங்க. அந்த 2ஆம் பாகம் எப்போ வரும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை தான் தோண்டிச்சே தவிர சப்புன்னுலாம் இல்லை. அதே போல் படத்தில் சில லாஜிக் மிஸ்டேக்லாம் இருக்கிறதையும் தவிர்க்க முடியல. ராஜமௌலியை பொறுத்தளவுக்கு ஆரம்ப காலத்திலேருந்தே அவருடைய படங்கள்லாம் நோ லாஜிக் ஒன்லி மேஜிக் அப்படின்றத தான் அவர் கடைப்பிடிச்சிருப்பார். இந்த படத்துலேயும் அதே மந்திரத்தை தான் கடைப்பிடிச்சிருக்காரு. அதே போல் படத்தில் சில தேவையில்லாத சீன்கள்லாம் கூட இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் ஹீரோவும் ராணாவும் ஒரு ஒற்றனை தேடி ஒரு கிளப்புக்கு போவாங்க, அதாவது ஒரு இடத்துக்கு போவாங்க. அந்த இடத்துல ஒரு குத்துப்பாட்டு ஒன்று இருக்கும். இந்த படத்துடைய தரத்துக்கும் இதோடைய தகுதிக்கும் அப்படி ஒரு குத்துப்பாட்டே தேவையில்லை. அந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பேரரசு படத்தெல்லாம் பேரரசு வந்து திடீர்னு தலையை காட்டி டார்ச்சர் பண்ணுவார். அந்த மாதிரி ராஜமௌலி அந்த இடத்துல வந்து உட்காந்துருக்காரு. அது வரைக்கும் படத்தை பார்த்துட்டு இருந்த நமக்கு ஒரு சரித்திர காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது. அந்த சீனில் மட்டும் நம்மளை சினிமா தேட்டரில் கூட்டு வந்து உட்கார வச்சு சினிமா பார்க்குற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திடுச்சு. இப்போ கூட கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த குத்துப்பாட்டு அந்த சீன்லாம் யோசிக்காமல் வெட்டி எடுத்துறது நல்லது. மற்றபடி இந்த படத்தில் குறைகள் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. யார் யார் எப்படி நடிச்சிருக்கா, எந்தெந்த டெக்னீஷியன் எவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் பாராட்ட ஆரம்பித்தோம்னா இது ஒரு விமர்சனமாகவே இருக்காது, பாராட்டு விழாவாகவே மாறிடும். அதனால் இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் பார்க்குறத விட்டுட்டு நேரடியாக போய் இந்த படத்தை ஒரு முறை பார்த்துருங்க. நாங்கள் போய் பார்த்தோம். இந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டு வெளியே வரும்போது இந்த படத்துடைய 2ஆம் பாகம் எப்படா வரும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை தூண்டிச்சு. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாலும் அதே எண்ணத்தை தான் உங்களுக்கும் தூண்டும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.